உலகெங்கும் விற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் புரட்டாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க இரக்க குணம் அதிகம் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ல் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுங்க. ஏதோ ஒரு வகையில் தெய்வ சக்தி உங்களுக்கு காத்து நிற்கக்கூடிய நிலை இருக்குது. இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். இதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு உயரும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையிலும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருப்பினும் உங்கள் உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்புகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. எடுக்கும் முடிகளில் ஸ்திரமாக இருக்க முடியாமல் நீங்கள் இருக்க வேண்டிய நிலை இருக்கும். மனதில் தேவையற்ற எதிர்காலம் பற்றிய பயம், தன்னம்பிக்கையற்ற சிந்தனை எல்லாம் இருக்கிறதுனால மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக. வீண் பயத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக வைத்துக்கொள்ளும். ஆடை ஆபரணங்களையும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தாய் உடல்நலில் கொஞ்சம் கவனத்தை, தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் ஏற்படக்கூடிய மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தாயால் குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவம். குழந்தைகள் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதே நேரத்தில் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் மற்றும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் இருக்கும். இந்த நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிற அதை பற்றி பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளியிடம் கவனத்தை, வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லதாக இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரமும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் கடந்தாலே உங்களுக்கு வெற்றி ஏற்படும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தையால் நல்ல அனுகூலமான பண்பு, தந்தை உங்கள் உயிருக்கு உறுதுணையாக இருக்குது. இருப்பினும் தந்தைக்கு சில மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர் நாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். தெய்வ அனுகூலம் என்றும் உங்களை காத்து நிற்கக்கூடிய காலகட்டமாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனத்தை உங்களை பற்றி வீண் வதந்திகள் பரவ வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களுக்கு தகுதிக்கு குறைவான செயல்கள் நீங்கள் நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழல்களும் கொஞ்சம் பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டியதாக அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக நிதானம் பொறுமையுடன் இருந்தால் எதிர்காலம் உங்களுக்கு ஏற்றம் கதாமை என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் நண்பர்களாலும் நல்ல ஆதாயமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகஸ்ட் 21, 22, 23, 31, செப்டம்பர் 1, 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 27, 28 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் நாமக்கல் ஆஞ்சநேயரை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.